11th Standard Business Max Chapter 7 Exercise 7.1 ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு அமௌண்ட்டு ₹3200 அப்படிங்கிறது per annum ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னா 12 இயர்ஸுக்கு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 10% கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஏஸ் ஈக்குவல் டு capital A is equal to small a by I into 1 plus I power n minus 1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் என்னென்னங்கிறத முதல்ல எடுத்து எழுதும். கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஸ்மால் ஏங்கிறது ஏஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்டு, இயர்லி அமௌண்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோம், 3200. இது ஏ. அடுத்தது ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 10%. 10%னா 10/100 ஆர் 1/10. இந்த 1/10 கூட நம்ம என்ன செய்யலாம், 0.1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் இருக்கிறது என், நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு கட்டுறோம் அப்படின்னா 12 இயர்ஸ். என்ஸ் ஈக்குவல் டு 12. இதெல்லாம் இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுறோம். ஏஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 3200 டிவைடட் பை ஐக்கு பதிலாக 0.1 இங்கே இருக்குல்ல, இன்ட்டு 1 + 0.1 பவர் n, என்னுக்கு பதிலாக 12 minus 1 equal to, இந்த இடத்துல இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1, அதே போல் மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 32,000. 1.1 பவர் 12 minus 1 equal to 32,000 இன்ட்டு 1.1 பவர் 12 அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 3.1384. இதனுடைய வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க. -1. அதில் 1 மைனஸ் பண்ணிடுறோம். 32,000 இதில் 1 மைனஸ் பண்ணோம்னா 2.1384 அப்படின்னு வருது. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 68,428.8 rupees. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.